ஹலோ எவ்ரிவான். இப்போ சம்மர் டைம் அப்படின்றதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை எங்கே பார்த்தாலும் நம்ம கேட்குற முதல் கேள்வி, உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது, எங்கள் ஊரில் வெயில் கொளுத்துது, உங்களுக்கு எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் தான் கேட்போம். ஸோ இப்படியெல்லாம் கேட்குறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த வெதர் லைக். ஸோ வாட் இஸ் த வெதர் லைக் அப்படின்னா உங்கள் ஊரில் வெதர் எப்படி இருக்குது. நம்ம எப்போவுமே கேட்குறது அங்கே எப்படி வெயில் அடிக்குது, எப்படி இருக்குது, இப்படிலாம் கேட்குறோம்ல, அந்த மாதிரி இங்கிலீஷில் கேட்குறது தான் வாட் இஸ் த வெதர் லைக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் இட் லைக் அவுட் சைட். இது வந்து எப்போ கேட்கலாம்னா, யாராவது வெளியே போயிட்டு வருவாங்கள்ல, மதியான நேரம்னா நல்லா உச்சி வெயிலில் வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னா, வெளியே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் இட் லைக் அவுட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வாட் இஸ் த வெதர் லைக், வாட் இஸ் இட் லைக் அவுட் சைட், இப்படிலாம் யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு இங்கிலீஷில் என்னெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இட்ஸ் ஸ்காட்சிங் டுடே. ஸ்காட்சிங் அப்படின்றது ரொம்ப எரிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப எரியிற மாதிரி வெயில் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குன்றத இட்ஸ் ஸ்காட்சிங் டுடே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூடாக இருக்குது இன்றைக்கி, ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இட்ஸ் ஸோ ஹாட் டுடே அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் அப்படி புழுக்கத்தோடு சேர்ந்து ரொம்ப கசகசன்னு இருக்குது, ரொம்ப சூடாகவும் இருக்குது, ஒரு மாதிரி புழுக்கமாகவும் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இட்ஸ் ஸ்வெல்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஃபன்னியாக ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா யூ கேன் ஃப்ரை எக் தேர் அப்படின்னு சொல்லலாம். நீ போய் முட்டையை வந்து ஆம்லேட் போட்டு வந்துடலாம், முட்டை பொரிச்சிட்டு வந்துடலாம், அவ்வளோ சூடாக இருக்குது தரையெல்லாம், ரோடெல்லாம் அவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி ஃபன்னியாக காமிக்கலாக ஜாலியாக சொல்கிறதுக்கு யூ கேன் ஃப்ரை எக் தேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சில நேரம் சில ரூம்குள்ளெல்லாம் ரொம்ப மூச்சு முட்டுற மாதிரி, ரொம்ப அனலாக, ரொம்ப மூச்சு முட்டுற மாதிரியெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கூட காத்தோட்டமே இல்லாமல், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஸ்டஃபி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு, புழுக்கமாக ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் சல்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக சூடாக இருக்குது அப்படின்னா நமக்கே வந்து மூச்செல்லாம் திணற மாதிரி இருக்கும், நம்ம மூச்சு இழுத்தாலே அப்படி சூடாக காற்று உள்ளே போகும், அது நமக்கே மூச்சு திணறல் இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, அந்த மாதிரி மூச்சு திணறிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் சஃபகேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இது வந்து இப்போ ஒரு சின்ன ரூம்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த சம்மர் டைமில் அப்படின்னா அந்த நேரம் நமக்கு எவ்வளோ தான் ஃபேன் போட்டாலும் ஏசி போட்டாலும் நம்மளால் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்க முடியாது, ப்ரீதிங் கூட நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்காது. அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு ரூம்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இட் இஸ் சஃபகேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு நமக்கு அந்த வெயிலில் போயிட்டு வந்தது அப்படி தலை சுற்றுற மாதிரி இருக்குது, தலையெல்லாம் வலிக்குது அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஐ ஃபீல் டிஸி அப்படின்னு சொல்லலாம். எப்படி தான் இந்த வெயிலை சமாளிக்கிறது அப்படின்னு யார்ட்டையாவது கேட்குறதுக்கு how to beat the heat அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் ஊரில் வெயில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.